Good evening, students. Welcome to Abdul Kalam NEET and JEE Academy. So, 23rd January நடந்த question paper கான discussion, physics portions மட்டும் நம்ம பார்க்கும். So, the first question. So, first question என்னன்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, a rod of mass m and length L. A rod of mass m and length L falls from rest in a region of uniform horizontal magnetic field. So, horizontal magnetic field. Find induced EMF in the rod falling through a distance x. இதோடைய தமிழ் கொஷின்ஸ் பார்த்தோம்னா m நிறை மற்றும் L நீளம் உள்ள L நீளம் கொண்ட ஒரு தண்டு சீரான கிடைமட்ட காந்தப்புலம் V உள்ள ஒரு பகுதியில் ஓய்வு நிலையிலிருந்து கீழே விழுகிறது. x தொலைவு விழுந்த பிறகு அந்த தண்டில் தூண்டப்படும் மின்னியக்க விசையை காண்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ மின்னிசைய விசையை காண்க. இன்டியூஸ்ட் இஎம்எஃப் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே விசை இல்லை, இன்டியூஸ்ட் இஎம்எஃப். மின்னியக்க விசை அப்படின்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப். அப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃபோட ஃபார்முலா என்ன நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டைரெக்டாக வந்து நமக்கு புக் கொஷின் தான். ஸோ சிபிஎஸ்சி பேட்டர்ன் மட்டும் கிடையாது. ஸோ என்சிஆர் நமக்கு வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இருந்தும் அந்த கொஷின்ஸ் வந்து இது இருக்குது. இந்த பார்ஷன் வந்து மோஷனல் இஎம்எஃப் அப்படின்ற டாப்பிக்கில் வரும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஹரிசாண்டல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹரிசாண்டல்லாம் நம்ம இப்படி எடுத்துக்கணுன்றது இல்லை, மேலேருந்து கீழே உழுவுது அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஹரிசாண்டல் தான். ஸோ ஒரு ராடு மேலேருந்து காந்தப்புலத்தில், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த டைரக்ஷனில் மேலேருந்து கீழே உழுவுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை கட் பண்ணிக்கிட்டு வரும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? இன்வேர்டாக இருக்குது. இன்வேர்டுனா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. எந்த டைரக்ஷன்? -k டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இப்படி உழுவுது. அப்போ இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே இருக்குது, இது மேலேருந்து கீழே உழுவுது. அப்போ மோஷனல் இஎம்எஃப். மோஷனல் இஎம்எஃப்கான ஃபார்முலா என்ன? ஸோ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு BL into V. டைரக்ட் கொஷின். மேலேருந்து கீழே உழுவுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபால்ஸ். A rod of mass m, length L falls from rest. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி V is equal to V squared is equal to U squared plus 2GH நம்ம யூஸ் பண்ண முடியும். நமக்கு என்ன தேவை? மேலேருந்து கீழே உழுவுதுன்னா நமக்கு வந்து V தேவை. அப்போ V squared is equal to U squared plus 2G into H. U என்ன? starts from rest. ஓய்வு நிலையிலிருந்து. நிறை L நீளம் கொண்ட ஒரு தண்டு சிடைமான கலைப்புலத்தில் ஒரு பகுதியில் ஓய்வு நிலையிலிருந்து. ஓய்வு நிலைனா U என்னவா மாறும்? 0வா மாறும். சரியா? அப்போ V is equal to V squared is equal to 0 plus 2G into H. அப்போ V என்னவா மாறும்? V is equal to square root of 2G into H. அப்போ இது தூக்கி இந்த வெலாசிட்டியை தூக்கி இங்கே சப்ஸ்டியூஷன் போட்டோம் அப்படின்னா அப்போ இன்டியூஸ்ட் EMF is equal to BL into root of 2G into H. அப்போ இங்கே H இருக்கானா? H இல்லை. Hக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ்ன்னு இருக்குது. இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க? எக்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேலேருந்து கீழே வரக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இட் ஃபால்ஸ் டு சர்டன் ஹைட். ஸோ ஹெச். அப்போ இன்டியூஸ்ட் EMF is equal to BL into square root of 2GX is the answer. ஸோ இது வந்து டைரெக்டாகவே புக் கொஷின் தான். கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக போட்டலாம். ஸோ ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் இந்த கொஷின். அடுத்த கொஷின். ஃபைண்ட் தி கெப்பாசிட்டன்ஸ். மின்தேக்கி. இந்த மின்தேக்கியில் கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ கிவன் சர்க்கியூட்லேருந்து நமக்கு எவ்வளோ வேல்யூ, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்டுள்ள மின் சுற்றிற்கான மின்தேக்குத்திறன் சிஐ காண்க. மின்தேக்குத்திறன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இண்டக்டன்ஸ், சுருள் கம்பி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம கெப்பாசிட்டன்ஸ் சி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டிஷன்ஸ், வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்தா வேறு எந்த கண்டிஷன்ஸும் நமக்கு கொடுக்கல. எல் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ we need to find it out the capacitance. ஸோ அப்போ ரெசனன்ஸ் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் என்ன? ஒமேகா is equal to ஒமேகா நாட், that is equal to 1 by root of
LC resonance condition. 1 by root of LC தான் நமக்கு resonance condition. அப்போ LC என்ன? So you can make this over here. அப்போ omega naught is 1 by root of LC. அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா அப்போ LC is equal to 1 by omega squared or omega naught squared அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு என்ன தேவை? C மட்டும்தான் தேவை. C is equal to 1 by L omega naught squared. அப்போ C தான் தேவை. C is equal to 1 by L omega naught squared. L என்ன? 20 ஹென்ரி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒமேகா நாட் என்ன? ஒமேகா நாட்டுடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ எவ்வளோ ஒமேகா நாட்? ஸோ ஒமேகாவோட வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ C is equal to 1 by L எவ்வளோ? 20 ஹென்ரி. 20 into 100 the whole squared. 20 into 100 the whole squared. அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இப்போ இங்கே எவ்வளோ வருது? C is equal to 1 by 20 into 10 power 4ன்னு மாறும். So 10 power 5 that is equal to 1 by 2 into 10 power 5. So 1 by 2 அப்படின்னா 0.5ன்னு மாறும். Into 10 power minus 5 அப்படின்னு மாறும். 0.5 into 10 to the power of minus 5. So 0.5 வச்சிருக்கோம். இங்கே என்னவா இருக்கு? 5 into 10 power 6. அப்போ மாடிஃபை பண்ணிங்கன்னா 5 into 10 power minus 6ன்னு மாறும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 5 into 10 power minus 6 Faraday. அடுத்தது மூணாவது கொஷின் வந்து +1 பார்ட்டு. +1 பார்ட்டில் வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் அந்த டாப்பிக்கில் ஒரு கொஷின்ஸ். ஆல் ஆர் சிலிண்ட்ரிக்கல் ராட்ஸ். இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலிண்ட்ரிக்கல் ராட் ஹேவிங் அ ரேடியஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆர் மாஸ் வந்து m/4 அப்படின்னு சொல்லி, மாஸ் ஆஃப் ஈச் ராட், ஒவ்வொரு ராடுடைய மாஸ் m/4 and மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் YY ஆக்சிஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? தமிழுக்கான கேள்வி. அனைத்தும் 6 குறுக்கு வெட்டு பரப்பு, குறுக்கு வெட்டு ஆரம் கொண்ட உருளை வடிவ தண்டுகளை மற்றும் ஒவ்வொரு தண்டின் நிறையும் m/4 ஆகும். y' அச்சை பொறுத்து இந்த அமைப்பின் நிலைமை திருப்புத்திறன் என்ன? எதை பொறுத்து? எந்த அச்சை பொறுத்து அப்படின்னு பார்த்தோம்னா y ஆக்சிஸ் திருப்புத்திறனை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதை பொறுத்து? YY ஆக்சிஸ் பொறுத்து. YY ஆக்சிஸ் என்ன? இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கான நிலைமை திருப்புத்திறன் என்ன? நிலைமை திருப்புத்திறன் நமக்கு ஜென்ரலாகவே வந்து ml² அப்படிங்கிறது ஃபார்முலா. ஜென்ரல் ஃபார்முலா ml². ஆனால் இங்கே கொடுத்துருக்க என்ன? சிலிண்ட்ரிக்கல் ராட். இது ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு? சிலிண்ட்ரிக்கல் ராடாக இருக்கு. ஒவ்வொன்றும் சிலிண்ட்ரிக்கல் ராட். அப்போ சிலிண்ட்ரிக்கல் ராடுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இது என்னது? about its axis பார்த்தோம்னா mr²/2. mr²/2 வரும். அப்போ எந்த ஆக்சிஸ்க்கு நமக்கு தேவை? ஸோ இந்த ரெண்டு ஆக்சிஸ். அப்போ இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. 1 and 1. இது 2 and 2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆஃப் தி ராட்ல கட் ஆகுது. இப்படி கட் ஆகுது. இப்போ ஒரு ராட்ல இப்படி கட்டாச்சு அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா we know that it is ml²/12 அப்படின்னு தெரியும். அப்போ எது ரெண்டும் கட் ஆகுது? இதுவும் கட் ஆகுது. 1 வேணா எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு ml²/12 இஸ் த ஃபார்முலா. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? 4 செக்ஷன் எடுத்துக்கலாம். 1 2 இதை 3ன்னு போட்டுக்கலாம், இதை 4ன்னு போட்டுக்கலாம். அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஆக்சிஸ் என்ன? I1 + I2 + I3 + I4. So மொத்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I1 + I2 + I3 + I4. ஸோ அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா mr². ஸோ அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ்ன்னு பார்த்தா mr²/4. எதுக்கு mr²/4? இந்த ராடுக்கும் இந்த ராடுக்கும் mr²/4 + ml²/12. ரெண்டு ராடு இருக்கனால 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இந்த ராடும் பொறுத்தவரைக்கு mr²/2. ஏன்னா அதோடைய ஆக்சிஸ் இந்த இடத்துல இருக்கு, இதோட ஆக்சிஸும் இந்த இடத்துல இருக்கு, இதுக்கு நடு சென்டர்ல இருக்கு. ஸோ mr²/2 + m இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன? L/2 the whole squared. எந்த ஆக்சிஸ்? எந்த டிஸ்டன்ஸ்? இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன? இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் L/2. இதுவும் என்ன? ரெண்டு ராடு இருக்கு. எந்த ராடு? 2ம் 4க்கும் ப்ளஸ். அப்போ mr²/4 + ml²/12
12 plus 2 mr squared by 4 plus m into L by 2 the whole squared into 2. அப்போ இது simplify பண்ணா நமக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். இது simplify பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 3 by 8 mr squared. இங்கே பார்த்தீங்கன்னா 2 mr squared by 4 இங்கே mr squared இருக்கு. ஸோ simplify பண்ணா 3 by 8 mr squared plus ml squared by 6 plus ml squared by 2 ரெண்டுக்கும் எடுத்தோம்னா ml squared by 6 is the answer. ml squared by 6. So 3 by 8 mr squared plus ml squared by 6. Fourth option is the right answer. Another question. A and B are identical point masses. A is released as shown in the figure in a diagram at an angle 60 degree from vertical. Find R if B is able to reach C. B எங்க இருக்கு? இங்க இருந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஒரு ராட் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இதை ரிலீஸ் பண்ணால் இந்த ராட் இப்படி ரொட்டேட் ஆகி மேலே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டயக்ராம் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் ஆர் ரேடியஸ் என்ன, இஃப் பி இஸ் ஏபிள் டு ரீச், அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் இப்படி மேலே போய் சியை ரீச் ஆகுது. அப்போ சி அப்படிங்கிறது இங்கே ரீச் ஆகும். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து கரெக்டாக ரீச் ஆகுது ஆஃப்டர் எலாஸ்டிக் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ரேடியஸ்? தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ மற்றும் பி என்பவை ஒத்த நிறை கொண்ட புள்ளி பொருட்கள், பாயிண்ட் மாசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தில் காட்டப்பட்டு உள்ளவாறு பொருள் ஏ ஆனது செங்குத்து அச்சிலிருந்து 60 கோணத்தில் விடுபடப்படுகிறது. ஏ மற்றும் பி இடையே நடக்கும் மீட்சி மோதலுக்கு பிறகு பொருள் பி ஆனது புள்ளி சியை அடைகிறது. இங்க பி இங்க இருக்கு, சி வந்து இங்க இருக்கு. ஸோ இது வந்து என்ன ஆகுது, இது ஏ வந்து இங்க ஒரு துகள் இருக்கு, இதை இங்க வந்து வச்சிருக்கோம். இதை வந்து மோதல் ஏற்படுத்துது. இந்த ஏன்ற துகள் பில மோதி இந்த பி ஆனது என்ன ஆகுது, ஒரு முழு சுழற்சியை அடைகிறது. இதற்கு எதிர் திசையை போய் அடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அடையும் போது ஆரத்தின் மதிப்பை காண்க. ஸோ +1ல இம்பார்ட்டன்ட் சாப்டர் சர்க்குலர் மோஷன், இந்த ஒர்க் எனர்ஜி பவர், லாஸ் ஆஃப் மோஷன், சர்க்குலர் மோஷன், வெர்டிக்கல் சர்க்கிள், ஹரிசாண்டல் சர்க்கிள். ஸோ இந்த டாபிக் எல்லாம் வரும். சரியா? அப்போ ஒரு சர்க்குலர் மோஷன்ல கான்செப்ட் என்ன, சர்க்குலர் மோஷன்ல ஒரு துகள் இங்க இருந்து இங்க போய் சேரணும். சரியா? இங்க இருந்து இங்க போகுது. எது போகுது? பி இங்க இருந்து இங்க போகுது. அப்போ ஒரு பார்ட்டிக்கல் இங்க இருந்து இங்க போகணும்னா இங்க எவ்வளோ நம்ம வெலாசிட்டி கொடுக்கணும், அந்த கான்செப்ட் நமக்கு தெரியும். √5gr வெலாசிட்டி இங்க கொடுத்தாதான் இது இங்க இருந்து இங்க மேல போகும், போய் இதை கடந்து இப்படி கீழ் நோக்கி வரும். அப்ப இங்க எவ்வளோ இருக்கணும், √g/r, √gh அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா √gr சொல்லலாம், இல்லைன்னா √gl அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட், இங்கே இவ்வளோ வெலாசிட்டி கொடுத்தாதான் மேலே போயிட்டு திரும்பி வரும். கம்மியான வேகத்தை இங்கே கொடுத்தோம் அப்படின்னா அப்போ இது போயிட்டு ஆசிலேட் ஆகும். √3gr அப்படின்னு கொடுத்தோம்னா இது வரைக்கும் போயிட்டு இப்படி திரும்பி வரும். அதனால ஆசிலேஷனில் மட்டும்தான் அது இருக்கும். ஸோ we can write it directly from the concept of circular motion கான்செப்ட்ல இருந்து √5gr is equal to √gl அப்படின்னு எழுதலாம். √gl is equal to √5gr. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸ்கொயர் பண்ணால் gl is equal to 5gr மாறும். ஸோ gg will get cancelled. அப்போ l is equal to 5 times r. l is equal to 5 times r. அப்போ r என்னவா மாறும், r தான் கேட்டிருக்காங்க, l கேட்கல. இங்கிருந்து இந்த ஹைட்டு, ஸோ l, அப்போ r என்ன, r is equal to l/5 meter, or you can make it as 1 meter. அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கு, 1/5, 1/2, 1/3, 1/6 இருக்கு. நமக்கு வந்த ரிலேஷன்ஷிப் என்ன வந்திருக்கு, l is equal to √5r, that is equal to 5r வந்திருக்கு. அப்போ l 1 meter நம்ம வச்சுக்கிட்டோம்னா r is equal to 1/5 meter is the answer. ஓகே, இங்கே இது வந்து பார்ட்டிக்கல் வந்து மேலே போகுது, பார்ட்டிக்கல் மேலே போகுது அப்படின்னாவே நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணலாம். v² is equal to u² - 2gh கான்செப்ட். அப்போ இங்கிருந்து இங்கே போகுதுன்னா அப்போ என்னது, ஸோ தட் இஸ் த diameter, you can take it as a length or height, right? So first option is the answer. அடுத்த கொஸ்டின்,
அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதில் இந்த ரே ஆப்டிக்ஸ்லேருந்து இந்த கொஷின்ஸ் வந்திருக்கு. ரே ஆப்டிக்ஸ் நமக்கான கேள்வி வந்து ரே ஆப்டிக்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ எப்பயுமே அந்த செகண்ட் வால்யூம் வந்து நம்ம வந்து தரவாக இருக்கணும். செகண்ட் வால்யூமில் நமக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் 25 கொஷின் வருதுன்னா நமக்கு வந்து 12 கொஷின் வந்து செகண்ட் வால்யூம்லேருந்தே இருக்கும். நீட்டாக இருந்தாலும் அதே மாதிரி தான் நமக்கு செகண்ட் வால்யூம்லேருந்து +1 செகண்ட் வால்யூம் +2 செகண்ட் வால்யூம்லேருந்து நமக்கு ஈக்குவல் கொஷின்ஸ் நமக்கு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் செகண்ட் ப்ரிசம் ஸோ தட் த லைட் ரே சஃபர்ஸ் டிஸ்பர்ஷன் விதவுட் டீவியேஷன். நமக்கு இங்கே க்ளூ தான், விதவுட் டீவியேஷன் என்ன, டெல்டா இஸ் பிகமிங் 0. ஸோ இந்த மாதிரி ப்ரிசம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கிள் 5 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் இஸ் A, அண்ட் இங்கே மியூ இட் இஸ் நாட் 1.72. ஸோ இது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை μ2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 அண்ட் μ2. தமிழுக்கான கேள்வி பார்த்தீங்கன்னா ஒளி கதிரானது விலகல் அடையாமல் அப்போ டிஃப்ளெக்ஷன், விலகல் அடையாமல் என்ன அர்த்தம், டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0. நிரப்பிற்கை டிஸ்பர்ஷன் விதவுட் டிவியேஷன் அடைய வேண்டும் எனில் இரண்டாவது முப்பட்டகத்தின் கோணம் ஏவை கண்டறியவும். இதனுடைய ஆங்கிள் என்ன, டிஸ்பர்ஷனே ஆகவே கூடாது, அப்போ அதனுடைய ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம சம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா எனக்கு சம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது தெரியல. ஸோ அங்கே கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எழுதுனாவே அப்போ அங்கேருந்து நம்ம சம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். சரியா? அப்போ டெல்டா கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரிசமில் டீவியேஷனுக்கான டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, μ - 1 × E. ஸோ இங்கே 2 டீவியேஷன் நடக்குது, இங்கே ஒரு டீவியேஷன் நடக்குது, இங்கே ரெண்டாவதாக ஒரு டீவியேஷன் நடக்குது. ஸோ 2 டீவியேஷனும் மொத்த டீவியேஷன் என்னவா சொல்லியிருக்காங்க, 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ μ - 1 μ1 - 1 × A1 மைனஸ் μ2 - 1 × A2 மொத்தமாக என்னவா இருக்கும், 0. வாட் இஸ் μ1, 1.72 - 1 × இதோட ஆங்கிள் எவ்வளோ, 5 டிகிரி, மைனஸ் மியூ எவ்வளோ, μ2 எவ்வளோ, 1.9 - 1 × A2 நமக்கு தெரியாது, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஏவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ, வாட் இஸ் ஏ, ஏ இஸ் ஈக்குவல் டு 1.72 - 1 × 5 டிவைடட் பை 1.9 - 1, தட் வில் பி 0.9. ஸோ கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது, × 5, நான் × 5. அப்போ இங்கே எவ்வளோ வருது, 0.72 × 5 டிவைடட் பை 0.9, அது ஏவோடைய ஆங்கிள். ஸோ 7/9 அப்படின்னு கூட வச்சுக்கலாம், 7/9 × 5. ஸோ நமக்கு எவ்வளோ ஆங்கிள் வந்து 4 டிகிரி. ஸோ அதை கால்குலேட் பண்ணால் 7/9. ஸோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 7/9 × 5 அப்படின்னு நம்ம போட்டோம்னா, ஸோ தட் வில் பி அரவுண்ட் 0.6, 4 டைம்ஸ் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ 4 டிகிரி இஸ் அவர் ஆன்சர். ரைட்? ஸோ புக்கை தரவாக படிங்க, புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கான்செப்டை கரெக்டாக வச்சுக்கோங்க, ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் செகண்ட் பார்ட் இதே லெவலில் தான் இருக்கும். அடுத்து வந்து எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியே வந்து கால்ஃபர் வந்துச்சு. ஜேஇ செகண்ட் செக்ஷனுக்கான எக்ஸாம் ஏப்ரல் 1ஆம் தேதி கால்ஃபர் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் 25 இஸ் த லாஸ்ட் டேட். அது வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார் செகண்ட் செஷன். ரெண்டாவது செஷனுடைய எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4 ஸ்டார்ட் ஆகி அந்த 1 வீக் ஏப்ரல் 9 வரைக்கும் நடக்கும். ஸோ செகண்ட் செஷனுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் செஷனுடைய ஆன்சர் கீ, அதுக்கான ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கீயும் செக் பண்ணிக்கோங்க. ரைட்? ஸோ வில் மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.